ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். வைத்தியா க்ளோ ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம். ஒரு சில சப்ஸ்கிரைபர் திரும்ப திரும்ப இந்த ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்ன, எப்படி வந்து பிக்மெண்டேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணணும், அண்ட் ஸ்கின்க்கு க்ளோ கொடுக்குமா, அண்ட் ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு எஃபெக்டிவாக வந்து இருக்கா இல்லையா, அண்ட் சேஃபான க்ரீமா, எல்லாமே இந்த ப்ராடக்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் பேக்கேஜிங் பற்றி பார்க்கலாம். ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ரௌன் டாப் கண்டெய்னரில் இந்த மாதிரி வருது. 50 கிராம் பேக் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்டில் நம்மளுக்கு 499 இந்த மாதிரி ப்ரைஸில் இருக்குது. ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம் அப்படிங்கிற லேபிளில் கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பிக்மெண்டேஷன் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் ஃபார் ஆல் ஸ்கின் டைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஹைலைட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் பார்த்தா ஹெர்பல் அண்ட் ஆயுர்வேதிக் பேஸ்னு தெரியுது. அதாவது இதில் நீம் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. இது வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி, ஃபேஸில் பிம்பிள்ஸ் இந்த மாதிரி இருந்தால் கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் கேசர் வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்கின்க்கு க்ளோ வந்து கொடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆலோவேரா பார்த்தீங்கன்னா ஸ்கின்க்கு நல்லா சூத்திங் அண்ட் ஹைட்ரேஷன் கொடுக்கும். அண்ட் சாண்டல்வுட் எக்ஸ்ட்ராக்ட் இது வந்து கூலிங்கான எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ ஃபேஸில் பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி இருந்தாலும் ஓரளவுக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இதில் வந்து ஹார்ஸ் கெமிக்கல்ஸ், அதாவது லைக் ஹைட்ரோகுனான், ஸ்டெராய்ட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ ஆயுர்வேதிக் பேஸ் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இந்த க்ரீம் வந்து நம்ம ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன் கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் க்ளோயிங் ஸ்கின் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். அண்ட் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம். ஸோ இது வந்து மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சேஃபாக இருக்கா இல்லையான்னு பார்த்தா லேபிளில் செக் பண்ண வரைக்கும் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகுனான், மெர்க்குரி, ஸ்டீராய்ட்ஸ், ப்ளீச்சிங் ஏஜென்ட் இந்த மாதிரி எந்த ஒரு டேஞ்சரஸ் இன்க்ரீடியன்ஸும் இதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ மோஸ்ட்லி இந்த க்ரீமில் நீம், ஆலோவேரா, கேசர், சாண்டல்வுட் இந்த மாதிரி ஆயுர்வேதிக் பேஸ் இருக்குது. ஸோ பேசிக்ஸ் லெவலில் சேஃப் சைடில் தான் இந்த க்ரீம் இருக்குது. அண்ட் ஸ்கின் ஒயிட்டனிங் அப்படிங்கிற ப்ராடக்ட்லேருந்து கிளைம் பண்ணியிருந்தாலுமே பட் பெர்மனெண்ட்டாக வந்து ஃபேர் ஆகிடும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாலும் இரிட்டேஷன், அலர்ஜி இந்த மாதிரி கூட வரும். அண்ட் இதை வந்து மெயினாக வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அப்படிங்கிறது எதுவுமே இந்த ப்ராடக்ட் பற்றி மென்ஷன் பண்ணலை. ஸோ நார்மல் ஸ்கின்னாக இருந்தாலும் ட்ரையல் பார்த்துட்டு நீங்கள் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின், ஆக்னே ஸ்கின் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து சிவியராக வந்து பிக்மெண்டேஷன் இருக்குது, மெலாஸ்மா இந்த மாதிரி இருந்தால் மெடிக்கல் க்ரீம் இல்லைனா டெர்மட்டாலஜிஸ்ட் அட்வைஸ் கேட்டு இந்த க்ரீம் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த க்ரீமில் வந்து என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்கின் ஒயிட்டனிங் எஃபெக்ட் கொடுக்கும், பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் பண்ணும், அண்ட் க்ளோயிங்கான ஸ்கின் அவளுக்கு கொடுக்கும்னு சொல்லி கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியாலிட்டியில் ஆயுர்வேதிக் க்ரீம்ஸ் வந்து ஒயிட்டனிங்க்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து கொடுக்காது. ஆனால் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா பிக்மெண்டேஷன், சன் டேன், அன்இவன் ஸ்கின் டோன் இந்த மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு கிராஜுவலாக நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ ஹைட்ரேஷன் இருந்தாலே ஸ்கின் ஓரளவுக்கு நேச்சுரலாக வந்து பிரைட்டனாக தெரியும். பட் இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒயிட்டனிங் இந்த மாதிரி எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த க்ரீம் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து நைட்டில் வந்து அப்ளை பண்ணும்போது தின் லேயர் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். டேயில் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீம் வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா வந்து ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம் இல்லைனா பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி க்ரீம்ஸ் யூஸ் பண்ணும்போது சன்ஸ்க்ரீம் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ரிசல்ட் இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட்டில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து ஆயுர்வேதிக் பேஸ் க்ரீம் அண்ட் ஹார்ஸ் கெமிக்கல், ப்ளீச்சிங் ஏஜென்ட் இந்த மாதிரி எதுவும் இதில் ஆட் பண்ணல. பிக்மெண்டேஷன், அன்இவன் ஸ்கின் டோன் இந்த மாதிரி ஸ்லோவாக நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கும்போது இது வந்து ஒயிட்டனிங் சொல்லி ஹைப் பண்ணியிருந்தாலும் இது ஆக்சுவல் ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். அண்ட் இது வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்டட் க்ரீம் அந்த மாதிரி இதில் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஓவராலாக பார்த்தா வைத்தியா க்ளோ ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம் வந்து சேஃப் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். பட் மிராக்கிள் ரிசல்ட் வந்து எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ரெகுலராக நம்ம தொடர்ந்து ஒரு 2 to 3 months இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா பிக்மெண்டேஷன், சன் டேன் இந்த மாதிரி இருந்தால் கம்மி பண்ணி ஈவனான ஸ்கின் டோன் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஒயிட்டனிங் சொல்லிட்டு 2 to 3 ஷேட்ஸ் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும் அப்படிங்கிறது எதுவுமே ரியலாக வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ நம்ம ஸ்கின்க்கு வந்து சேஃபாக இருக்குமா, அலர்ஜி வருதா இல்லையா எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு வந்து சூட் ஆகக்கூடிய ஒரு க்ரீம் தான். நேச்சுரல் பேஸ் ப்ராடக்ட் ட்ரை பண்ண உங்களுக்கு ஆசை இருந்தால் ஓகே தான். ஆனால் உங்களுக்கு அதிகமாக பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி இருந்தால் டெர்மட்டாலஜிஸ்ட் அட்வைஸ் கேட்டு தான் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.